ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளேட் அண்ட் டேஸ்ட். நான் உங்கள் வினோதினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ராகி களி தான். வாங்க ராகி களி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கோம். இது எங்கள் நிலத்தில் விளைஞ்ச அரிசி தான். இதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சுடுங்க. இன்றைக்கி நம்ம களிக்கு சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலையும் எங்கள் நிலத்தில் விளைஞ்சது தான். இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இருக்கும்போதே என் பையன் அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலை இப்போ இருந்தே ஹெல்ப் பண்ண பழக்கி கொடுங்க. இப்போது நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் பார்த்தா தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வேர்க்கடலையை நல்லா வறுத்து ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். தென் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். இந்த 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ராகி மாவும் எங்கள் ஊரில் விளைஞ்சது தான். மோஸ்ட்லி எங்களுக்கு எல்லாமே ஊர்லேருந்து எங்கள் மாமியார் கொடுத்து விட்டுருவாங்க. எதுவுமே நாங்கள் இங்கே கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு எல்லாமே கொடுத்து விட்டுருவாங்க. இப்போது இதை அரிசி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடுங்க. நான் அந்த வீடியோவில் காட்டுறேன்ல, அதே மாதிரி போடுங்க. நல்லா போட்டுட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு ஸ்டவ்வை என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அதை ஃபுல்லாக எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சிலர் துடுப்பு வச்சு பண்ணுவாங்க. என்கிட்ட துடுப்பு இல்லை, அதனால் நான் தோசை கரண்டி வச்சு பண்ணியிருக்கேன். துடுப்பு இருக்கிறவங்க துடுப்பு வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது, மாவு தெரியக்கூடாது. இதுலேயே நல்லா மசிஞ்சிரும் எல்லாமே. என்னால் பண்ண முடியல, ரொம்ப நேரம் கை வலிச்சது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க தான் நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம உருண்டையாக போடணும்ல, ஸோ அதுக்காக நான் அந்த குழிக்கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுவேன். இந்த கரண்டியை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுப்பேன். அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டோம்னா அந்த கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வரும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இது ரொம்ப கை சுடும். ஸோ நான் இப்படி பண்ணுறேன். நம்ம பாட்டி அம்மாலாம் இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். நம்மளும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறைகளும் அழியாமல் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 80-90 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா அந்த களியை ஃபுல்லாக உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். நானும் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு நான் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 6 களி கிடச்சிது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு மாதிரி களி பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மாதத்தில் ஒரு 2 தடவை களி செய்வோம். என் பசங்க 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த வேர்க்கடலை சட்னி அரைக்க போகலாமா? தேங்காவும் நாங்கள் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தோம். சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஜாரில் 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, தேங்காய் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான ராகி களியும் அண்ட் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னியும் ரெடி. இதுக்கு நம்ம கருவாட்டு குழம்பு, கறி குழம்புலாம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கோம். இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.